நேற்று தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தேர்தல் நடந்து முடிஞ்சுது. ஒரு இடைத்தேர்தலை விடவும் ஒரு பயங்கரமான ஒரு தேர்தல்னு சொன்னால் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அவ்வளவு பரிசு பொருட்களும் பணமும் விளையாடிய ஒரு மிகப்பெரிய தேர்தலாக அது மாறிப்போச்சு. அந்த பதவியை வாங்கி அவங்க போட்ட காசை எப்படி திருப்பி எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அது வியாபாரமும் கிடையாது, ஒரு சேவை தான். பட் அந்த சேவைக்குள் எப்படி இவ்வளவு கணக்குகள் வருதுன்னு நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் அந்த தேர்தலில் நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க. முக்கியமாக ரஜினி, கமல் போன்ற மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் ஓட்டு போட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதே தயாரிப்பாளர் சங்கத்தில் முன்னாள் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருந்த விஷாலும் ஓட்டு போட வந்தார். ஆக்சுவலாக விஷால் வருகை ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா இதே தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்த வைப்பு தொகையை அவர் காலி பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது. அதுக்காக வழக்கெல்லாம் போட போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்தாக அது போயிட்டுருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஷால் அங்கே வர்றதுங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு. வந்தவர் பல கேள்விகளுக்கும் அங்கே பதில் சொன்னார். செய்தியாளர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் பல கேள்விகளுக்கு ஒரு பதில் சொன்னார். முக்கியமாக ஜனநாயகன் குறித்து சில கேள்விகள் கேட்கப்பட்டது. அவர் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறதுக்கு நம்ம அப்புறம் போகலாம். இந்த திரைத்துறையும் அரசியலும் ஒன்றுக்குள் ஒன்றா இருக்கிறத நம்ம நீண்ட காலமாக பார்க்குறோம். கலைஞர் முதல்ல அரசியலுக்குள்ளே தான் வந்தார். அவர் ஒரு ரொம்ப சிறு வயதிலே அரசியலுக்கு வந்தவர். அவர் அப்புறம் சினிமாவுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்தார். அவரை போல் கதை வசனம் எழுதுவதற்கு ஆளே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய இடத்துல வந்தார். அரசியலை சினிமாவுக்குள் கொண்டு வந்த ஒரு கலைஞர். அண்ணா கொண்டு வந்தார். அதற்கப்புறம் கலைஞர் அதை ரொம்ப செவ்வனே செஞ்சார்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி எம்ஜிஆர் நடிக்க வந்தவர் அரசியலுக்கு வந்தார். இப்போது அரசியலிலிருந்து சினிமாவுக்கு வந்தவராலையும் சரி, சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவராலையும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக அந்த அரசியலையும் சினிமாவையும் பிரிக்கவே முடியாதுங்கிற சூழ்நிலையை கிரியேட் பண்ணி விட்டு போயிட்டாங்க. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி ஜனநாயகன் படம் போய் முட்டு சந்தில் மாட்டிக்கிட்டு நிற்கிது. அதுவும் ஒரு பெரிய யானை போய் ஒரு முட்டு சந்தில் சிக்கினா என்ன ஆகும்? முன்னாடியும் வர முடியாது, பின்னாடியும் வர முடியாது, திரும்பவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிக்குள்ளே போய் சிக்கும்ல, அப்படி போய் ஜனநாயகன் சிக்கிருச்சு. பல தியேட்டர் அதிபர்கள்ட்ட நம்ம பேசுகிறோம், விநியோகஸ்தர்கிட்ட பேசுகிறோம். எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அரசியல் சினிமா இந்த கருத்தெல்லாம் தூக்கி ஓரமாக போடுங்க சார். விஜய் சார் படம் வந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக இருக்கும். தியேட்டர்கள் கேன்டீன்லாம் நிரம்பி வழியும். எல்லா சைட்லேயுமே நாங்கள் ஒரு பெரும் தொகையை பார்ப்போம். ஆனால் இந்த முறை நாங்கள் எதிர்பார்த்தது எங்கள் கை கிடைக்காமல் போயிடுச்சான்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இது என்னென்னா, அந்த ஹைப் இருக்கு இல்லையா, இந்த படம் இத்தனாம் தேதி வருது, ஜனவரி 9 வருதுங்கிறது ஒரு பொங்கல் திருநாள், கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் லீவு, ஒரு மிகப்பெரிய தொகையை எடுத்துடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் இப்படி ஒன்றும் இல்லாமல் போச்சே சார், எங்களுக்கு எவ்வளோ பெரிய லாஸ் தெரியுமா? இப்போ அந்த பரபரப்பு இருக்கா? இப்போ நாளைக்கு விஜய் படம் ஒரு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா இவ்வளவு பரபரப்பும் இவ்வளவு வேகமும் அப்போ இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியலையே சார் அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. அதில் உண்மையும் கூட தான். ஏன்னா இப்போ ஒரு விஷயம் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்காமல் போச்சுன்னா அது ரொம்ப அந்த ஆறுன கஞ்சி பழங்கஞ்சின்னு சொல்லுவாங்கள்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சூழலாக தான் ஜனநாயகனை பார்க்குறாங்க. பட் என்ன இருந்தாலும் விஜய் ரசிகர்கள் அந்த அறிவிப்பு வந்ததுன்னா அடுத்த நிமிஷம் பரபரப்பாயிருவாங்கங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத உண்மையாக இருக்குது. எல்லாம் இருக்கட்டும். இப்போ நேற்று விஷால் பேசின ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அதாவது இந்த அரசியலெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை அவர் முன்வைக்கிறார். விஷால் சொன்னால் அதில் நம்ம அதை ஓகேன்னு சொல்கிற அளவுக்கான ஒரு மனிதராக அவர் அண்மை காலமாக இருக்கார். முக்கியமாக இந்த சென்சார் போர்டுக்கு நீங்கள் ஒரு படத்தை கொண்டு போகும்போது இடைத்தரகர்கள் ஒரு தொகையை நம்மகிட்ட கேட்பாங்கங்கிறது நீண்ட காலமாக இங்கே இருக்குது. திரைத்துறையினர்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அது இருக்குங்க, அது தவிர்க்க முடியாதுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இது நேரடியாக மண்டல அதிகாரிக்கு போகுதா இல்லை உள்ள யாருக்காவது போகுதான்னு தெரியாது. இதை செய்து கொடுப்பதற்குன்னு ஒரு தரகர் கூட்டம் இங்கே இருக்குது. அவங்க ஒரு தொகையை வாங்கி அதை சிந்தாமல் சிதறாமல் நமக்கான சர்டிஃபிகேட்டை கொடுத்துருவாங்கங்கிறது நீண்ட காலமாக இங்கே இருக்குது. எல்லா துறையிலையும் இருக்குது, அந்த துறையிலையும் இருக்குது. அவ்வளோதான். இது லஞ்சம் இன்றைக்கி தேசிய மொழி மாதிரி, தேசிய விலங்கு மாதிரி, தேசிய விஷயமாக லஞ்சம் மாறி போச்சு. இதை நம்ம லஞ்சம் வாங்குறது தவறுன்னு சொன்ன காலம் போய் வாங்கினாலும் செஞ்சு கொடுத்துருவான்னு சொல்கிற காலத்தில் நின்றுட்டுருக்கோம். ஸோ அதை விட்டுருவோம், அந்த கருத்துக்கு நம்ம போக வேண்டாம். விஷால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்
அந்த மும்பையில் இருக்கிற சென்சார் போர்டு மீது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் பண்ணார். என்னென்னா அங்கே இருக்கிற சிலர் வந்து பணம் கேட்குறாங்க அப்படின்னு அவர் சொன்ன பிறகு அதற்கப்புறம் அது சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இந்தியாவில் எங்கேயுமே இந்த மாதிரி சென்சார் அலுவலகத்தில் இடைத்தரகர்கள் நுழையக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார் அவர். பெரிய புரட்சிங்க அது. நம்ம ஏதோ அப்படி போகிற போக்கில் சொல்கிறோம். ஒரு திரைத்துறையினுடைய முக்கியமான ஒரு நடிகர் இப்படி ஒரு விஷயத்தை பேசவே பயப்படுவாங்க. லஞ்சம் வாங்குறாங்க, அது என்னன்னு பாருங்கள், நான் என்னால் ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து ஒரு பெரிய பரபரப்பான செய்தியாக மாறுது, நேஷனல் செய்தியாக மாறுது. சிபிஐ விசாரணை அமைக்குது, சம்மந்தப்பட்டவரை பிடிக்குது. அதுக்கப்புறம் இந்தியா முழுக்க ஒரு மாற்றம் நிகழுதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த துறையில் இருப்பவர்கள் அதை செய்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ விஷால் படம் ஒன்று திரைக்கு வரும்பொழுது இவன் தாண்டா நம்மளை பற்றி சொன்னான், இவனை வந்து விடாத போட்டு தள்ளு அப்படின்ற அந்த படத்தை துண்டு துண்டாக நறுக்கிறதுக்கான வேலைகள் நடக்கும், படத்தை முடக்குவதற்கான வேலைகள் நடக்கும். அப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சும் ஒருத்தர் வந்து தைரியமாக நின்னார்னா கிரேட். அதை வந்து விஷால் பண்ணார். இப்போ நேற்று வந்து ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. உள்ளபடியே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒருவேளை அவர் தயாரிப்பாளர் சங்கத்தின் செயலாளராக இருந்திருந்தால் இது நடந்திருக்குமோன்னு கூட நான் நினச்சேன். அப்படி என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, கிட்டத்தட்ட ஒரு 1500 தயாரிப்பாளர்கள் இருக்கும். இவங்க வந்து எல்லாருமே போய் சென்சார் போர்டு முன்னாடி நின்று இருந்தால் ஜனநாயகன் படத்துக்கு இப்படி ஒரு நெருக்கடி வந்திருக்குமான்னு அவர் கேட்குறாரு. நியாயமான கேள்வி. இப்போது படத்தில் வந்து எந்த படத்தில் அரசியல் இல்லை, அரசியல் பேசாத படங்கள் ஏதாவது இருக்கா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, சட்டம் என் கையில்னு ஒரு படம் வந்துச்சு. கமலஹாசன் நடித்த படம் 1978 வந்துச்சு. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் டிஎன் பாலு. எம்ஜிஆர் பீரியடில் தான் அந்த படம் வருது. அது வந்து திமுகவினுடைய நிறைய குறியீடுகளோடு வந்த படம். கமலஹாசன் இன்றைக்கி நடித்தார், திமுக சாயமாக இருந்தால் கூட அவர் அதில் நடித்தார். அந்த படத்தினுடைய 100வது நாள் நிகழ்வை பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. கலைஞர் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதா இருந்தார். கரெக்டாக அன்றைக்கி காலையில் டிஎன் பாலுவை எம்ஜிஆர் அரெஸ்ட் பண்ணிட்டார். பாருங்கள், அப்போ இந்த அரசியல் வந்து சினிமாவை எந்த அளவுக்கு டச் பண்ணிகிட்டே இருக்குது பாருங்கள். சினிமாவை நிம்மதியாக வாழவே விடாது இந்த அரசியல். அதே மாதிரி சினிமாக்காரர்களும் அரசியல்வாதிகளை வாழ விட மாட்டாங்க. ஏன்னா சினிமாவில் பல அரசியல்வாதிகளை நேர்மையாக காமிச்சதாக வரலாறே கிடையாது. அரசியல்வாதினா அவன் வந்து கேவலமானவனாக இருப்பான், கண்ட கெட்ட பழக்கங்களும் அவன்கிட்ட இருக்குங்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஒன்றுக்கு ஒன்று நடக்கிற இந்த போராட்டங்கிறது நீண்ட காலமாக இருக்குது. இப்போ ஜனநாயகனில் இருக்கிற அரசியல் வந்து தவிர்க்க முடியாது, ஏன்னா காலகாலமாக அது இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் ரொம்ப பியூராக இருக்கோம், இதில் வந்து அரசியல் இருக்குது, முடக்கணும்னு நினச்சி ஒரு வேலை இங்கே நடக்குது இல்லை. இப்போ பாருங்கள், சென்னையில் இந்த படத்தினுடைய ரிவைசிங் கமிட்டி போட்டு சென்னையில் தான் வந்து சென்சார் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். சென்னையில் தான் மண்டல அதிகாரிகிட்ட அந்த மனுவை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, மும்பை தாங்க இதோடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அவங்க தான் வந்து என்றைக்கு ரிவைசிங் கமிட்டி அமைக்கணும், யாரெல்லாம் பார்க்கணுங்கிறத முடிவு பண்ணுவாங்க. அதனால் மும்பையிலேருந்து தகவல் வரதுக்காக நம்ம காத்திருக்கோம் அப்படின்னு ஒரு பதிலை சொல்லிட்டு போயிட்டாங்க. மும்பையிலேருந்து எப்போ தகவல் வரும்னு யாருக்குமே தெரில. அப்படி தூக்கி அந்த படத்தை ஓரமாக போட்டாங்க. இப்போ விஷால் சொன்னது தான் நான் நினச்சி பார்க்குறேன். ஒருவேளை இந்த மாதிரி வந்து இவங்க நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இவங்க போய் போராட்டம் பண்ணிலாம் பிரயோஜனம் இல்லை. ஆனால் தாமதமாகுது, பிரச்சனையாகுது, வேணும்னே இது முடக்கப்படுது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது கட்சி பாகுபாடுன்றி ஒரு 1500 பேரும் போய் சென்சார் ஆஃபீஸ் முன்னாடி நின்று இருந்தால் என்ன நடந்திருக்கும்? இதற்கப்புறம் வர்ற ஒரு படத்துக்கு இது போன்ற ஒரு சிக்கலை எந்த அரசியல் கட்சியாவது செய்ய துணியுமா? நடந்தே இருக்காது இல்லை. விஷால் இருந்திருந்தால் அது நடந்திருக்குமோன்னு நினைக்கிற அளவுக்கு நேற்று ஒரு பதில் அவர் சொல்லியிருந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு வேளை அது வந்து நடந்திருந்தால் எவ்வளவு பரபரப்பும் விறுவிறுப்பும் வந்திருக்கும். இந்தியா முழுக்க அது எப்படி ஒரு மிகப்பெரிய செய்தியாக மாறி இருக்கும்லாம் நான் யோசித்து பார்க்குறேன். எனிவே, விஷால் வந்து இது போன்ற பிரச்சனைகள் இனிமேல் எதிர்காலத்தில் வந்தால் இந்த வேலையை அன்னைக்கு அவர் செய்வாரான்னு பார்ப்போம். செய்வார்னு நான் நம்புகிறேன். அது வேறு விஷயம். எப்படியும் அவர் இந்த திரைத்துறையில் பல்வேறு பொறுப்புகளில் இருக்க தான் போகிறார். இன்றைக்கி நடிகர் சங்கத்தில் முக்கியமான ஒருத்தராக இருக்கார். நாளைக்கு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு முக்கியமான இடத்துக்கும் அவர் வரக்கூடும். ஒருவேளை நாளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா விஷால் என்ன செய்ய போகிறாருன்னு பார்ப்போம். ஜனநாயகன் இன்னும் எத்தனை நாள் கழித்து வரப்போகுது, எப்படியும் தேர்தலுக்கு பிறகு தான் வருங்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. தேர்தலுக்கு பிறகுன்னா ரிசல்ட்டை சொல்கிறதுக்கு முன்னாடி வருமா அல்லது ரிசல்ட்டு சொன்ன பிறகு வருமாங்கிறதெல்லாம் தெரியல. அது பற்றி அப்புறம் பேசுவோம். இப்போதைக்கு விஷாலுக்கு ஒரு பாராட்டு, அவ்வளோதான்.